morning friends. நான் சஹான். நான் அந்த ஆர்டிகல் பிரசன்டேஷன் பண்ண போறேன். என்னோட ஆர்டிகல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ராப்ரோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் பிரசிபிடேஷன் ஆன் கோர் மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் எண்டூரன்ஸ் இன் ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ். ப்ராப்ரோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் பிரசிபிடேஷன் ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன PNF ஒரு எக்ஸசைஸ். PNF வந்து எதுக்கு மெயினாக ஸ்ட்ரெச்சிங்கு, ஐசோமெட்ரிக் ஐசோட்ரோனிக் கான்ட்ராக்ஷன் எல்லாமே சேர்ந்து தான் PNF இருக்கும். மெயினாக ஃபிசியோதெரபியில் வந்து PNF நிறைய ரோல் ப்ளே பண்ணுது. முக்கியமான ஸ்ட்ரோக் கண்டிஷன், பேரலைஸ் கண்டிஷன்லாம் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எண்டூரன்ஸ்க்காக நம்ம PNF தான் கொடுப்போம். ஸோ நான் டாபிக் என்ன சொல்ல போறேன்னா PNF வந்து எப்படி நம்ம கோர் மசிலோட ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸையும் வந்துட்டு ட்ரெயின் பண்ணலாம், எப்படி வந்துட்டு ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்ணலாம் PNF மூலமாக சொல்ல போறாங்க. இது வந்து எடுத்த ஜோர்னல் வந்து இன்டர்நேஷனல் ஜோர்னல் ஆஃப் யோகா அண்ட் பிசியோதெரபி செப்டம்பர் 2008 வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. நான் எடுத்த ஆர்டிகல் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் ஆர்டிகல். கான்ட்ராஸ்ட் ஆர்டிகல்னா கம்பேரிட்டிவ் ஆர்டிகல் மாதிரி, கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுத்துட்டு அது ஆர்டிகலாக போடுறது தான் கான்ட்ராஸ்ட் ஆர்டிகல். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோர் மசில்னா என்னன்னு பார்க்கலாம். மசில்னா என்னன்னு நேராக சொல்லிக்கலாம். Starting muscle and muscle definition சொல்றேன். Muscle is a soft tissue made up of thousands of elastic fibers that work together. Thousands of elastic fibers that work together to control movements in our body. மசில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு எலாஸ்டிக் டிஷ்யூவால ஃபார்ம் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். மசில் வந்துட்டு நம்ம ஆர்கன்ஸ், நம்ம போன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கு. மசில் வந்து 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மூத் மசில்ஸ், அடுத்து வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ், அடுத்தது கார்டியாக் மசில்ஸ். இப்போ PNF வந்து மெயினாக வந்து நம்ம ஸ்மூத் மசில்ஸ் தான் பண்ணுவோம். நம்ம ஸ்மூத் மசில்ஸ் வந்து எப்படி வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம், நர்வ் இம்பல்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்குறோங்கிறது வந்து ஸ்கெலிட்டல் மசில் தான் பண்ணுறோம். ஸ்கெலிட்டல் மசில்னா வந்துட்டு ஒரு 2 போனுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணுற ஒரு மசில் ஃபைபர்ஸ். ஸ்கெலிட்டல் மசில் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல், இன்னொன்று டீப் ஃபைபர்ஸ். சூப்பர்ஃபிஷியல் பார்த்தீங்கன்னா வந்து நான் மெயினாக வந்து ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி, அப்புறம் வந்து நம்ம மூவ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. டீப் ஃபைபர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் வந்து கோர் மசிலுக்கு வந்து எண்டூரன்ஸ், அப்புறம் வந்து ஸ்டாமினா எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது வந்து டீப் ஃபைபர்ஸோட வேலை. மெயினாக வந்து மசில்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டிங், சிட்டிங், டைஜஷன், ப்ரீத்திங், சர்க்குலேஷன் எல்லா ஃபங்க்ஷன்ல இருந்து மசில்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ இந்த PNF பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஐசோமெட்ரிக் ஐசோட்ரோனிக் கான்ட்ராக்ஷன் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஐசோமெட்ரிக் ஐசோட்ரோனிக் டிஃபரன்ஸ் தெரியுமா? சொல்லுங்க. ஐசோமெட்ரிக் தான் வந்து மசிலோட லென்த் வந்து சேஞ்ச் பண்ணாமல் சேமாக மெயின்டைன் பண்ணி மசிலோட டோன் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது.
ஐசோடோனிக்னா வந்து மசிலோட டோன் வந்து சேமாக வச்சுட்டு ரோட் அண்ட் மசிலோட லென்த்தை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறோம். கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதோட டெஃபினேஷனாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. Isometric exercise, it is also known as static exercise. Which involves contraction of muscles without moving at all. Isotonic exercise சொல்றேன். Isotonic exercise, dynamic exercise. Dynamic exercise. In which muscle contraction occur with movement involving body. இந்த isotonic exercise வந்து concentric, eccentric திருப்பி ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. நான் இந்த மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். மாடல் யாராவது தெரியும்? Isometric வந்து contraction of muscle without moving a joint. அதாவது ஒரு மசில் வந்து மூவ்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து டென்ஷன் கிரியேட் ஆகும். இது வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இப்போது எல்போ ஃப்ளெக்ஷனுக்கு வந்துட்டு பைசெப்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க சொல்லும்போது நான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அப்போ பைசெப்ல வந்துட்டு டென்ஷன் கிரியேட் ஆகும். இது வந்து ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஐசோடோனிக் எக்ஸசைஸ் வந்து நம்ம நார்மலா பண்ற எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் மூவ்மெண்ட் வந்து ஐசோடோனிக் எக்ஸசைஸ்ல தான் வரும். இதுல வந்து கான்சென்ட்ரிக் eccentric கிளாசிஃபிகேஷன் எப்படின்னா வந்து muscle tension rise to meet resistance and remains stable as muscle shortens. இதுதான் வந்து கான்சென்ட்ரிக் மசிலோட டெஃபினிஷன். அதாவது வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு ரெண்டு எண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்துல வரைஞ்சிடலாம வந்துட்டு மசில் ஷார்டன் ஆகும்போது சேம் டென்ஷன் வந்துட்டு இந்த மசில் ஃபைபர்ல ரிமைன் ஆகும். ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரெண்டு மசிலோட எண்ட்ஸ் வந்துட்டு தள்ளி போகும். அது இல்லாம வந்துட்டு மசில் லென்த் வந்துட்டு அதிகமாகும், ஆனா வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். இதான் ரெண்டு டிஃபரன்ஸ். இதையும் நோட் கான்சென்ட்ரிக் eccentric என்னன்னா concentric contraction refers to the muscle tension rise to meet the resistance and remain stable as muscle shortens. Eccentric contraction muscle lengthens
as resistance become greater than the force, the muscle is producing. Force the muscle is producing. So கடைசியா மசில் பத்தி இன்னொன்னு சொல்லிடுறேன். மசில் வந்து பிஎன்எஃப்ல மெயினா வந்து ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸ்க்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? யாருக்கா தெரியுமா? அதான் தெரியுமா? யாருக்கா? ஒர்க்கப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அந்த மசிலுக்கு எவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்னு. ஸோ அடுத்து என்டூரன்ஸ்ன்றது சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த மசில், எவ்வளோ நேரம் அந்த ஃபங்க்ஷன் அதாவது ரீட்டைன் பண்ண முடியும். கரெக்டாக சொல்லிட்டாரு. இப்போ டஸ்டர் எடுக்கும்போது இந்த டஸ்டர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுங்கிறது அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்தை பிடிக்குது. ஸோ இது எவ்வளோ நேரம் வந்து அந்த மசிலோட ஃபோர்ஸ் எடுத்து சஸ்டெயின் பண்ணி இப்படி வைக்கிறாங்கிறது எண்டூரன்ஸு. எண்டூரன்ஸ் நிறைய இருக்கும்போது மசிலோட ஒர்க் வந்துட்டு கம்மியாகும். அதே நேரத்தில் வந்து நம்மளோட லோடு வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரே லோடை வந்துட்டு அந்த மசில் ஃபைபரில் ரீஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எண்டூரன்ஸ் கம்மியாச்சு வந்து மசில் ஈஸியாக ஃபெட்டிக் ஆகிடும். இதெல்லாம் தான் மசிலோட பேசிக் கான்செப்ட்ஸு. இப்போ இதை வந்து எப்படி பிஎன்எஃப்ல வந்து இம்ப்ளை பண்ணது பார்க்கறதுக்கு முன்னாடி பிஎன்எஃப்னா என்ன, பிஎன்எஃபோட பிரின்சிபல்ஸ்னு என்னன்னு சொல்லிடுறேன். PNF is a therapeutic approach promoting the response of nerve impulse to recruit the muscle through stimulation of proprioception. The main aim approach to reach the highest level of function and follows ICF model. PNF uses impulse that can exhibit, inhibit, relax, strengthen neurological habits. அதாவது வந்துட்டு மசிலோட மூமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம இம்பல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த மசில் ஃபைபர் கொடுக்குறோம்ன்றது வந்து பிஎன்எஃப் மூலமாக நம்ம வந்து பண்ணுறோம். இது நம்ம எந்த மாடல்ல வந்து பிஎன்எஃப் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஐஎஃப்சி மாடல்னு சொல்லுவாங்க. ஐஎஃப்சி மாடல்னா வந்து எழுதி வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் functioning and disability of health. Functioning and disability, International Classification of Functioning and Disability of Health. IFC Functioning and Disability of Health. So இந்த கிளாசிஃபிகேஷன் படி தான் வந்து பிஎன்எஃப் ஓட எல்லா மூமெண்ட்ஸும் வந்துட்டு நாம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிளாசிஃபிகேஷன்ல மெயினா என்ன சொல்றாங்கன்னா பிஎன்எஃப் ஓட மூமெண்ட்ஸ் வந்து எதிர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், இல்ல அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து பேரலலா இருக்கும், அதுல வந்து அதோட ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்துட்டு மோஸ்ட் மொபைல் ஜாயிண்ட். இதோட பிஎன்எஃப் பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்டல் ஷேப்ல இருக்கும். அதே மெயினா வந்து ஷோல்டர்ல மட்டும் ரொம்ப லாங் போன்ஸ் இருக்கிற ஜாயிண்ட், அதுல வந்து குட்டி குட்டி ஜாயிண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படிதான் எல்லா ஜாயிண்ட்ஸோட பிஎன்எஃப் இருக்கும். இதோட பிரின்சிபல் நான் சொல்றேன், எடுத்துக்கோங்க. tactile stimulus, tactile stimulus, tactile stimulus, TACTILE, verbal stimulus, resistance, isometric isotonic contraction, traction,
approximation, stretching. இது எல்லாமே வந்து ஐஎஃப்சி மாடல் கீழே தான் வரும். அண்ட் ஐஎஃப்சி வந்துட்டு இதோட ப்ரொசீஜர்ஸும் 3 பிரின்சிபல்ல சொல்லியிருக்காங்க. irradiation, இது ப்ரொசீஜர்ஸ்ல பிஎம் ப்ரொசீஜர்ஸ் ஐஎஃப்சி மாடல். reinforcement, body position. PNF ஓட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா டாக்டைல் ஸ்டிமுலஸ், டாக்டைல் வந்து டச், irradiation. டாக்டைல் ஸ்டிமுலஸ்னா வந்துட்டு டச் பண்ணா மட்டும் பிஎன்எஃப் பண்ண முடியாதுங்கிறது ஒண்ணு. டச் பண்ண விட்டு ஈஸியா வந்துட்டு நம்ம ப்ராப்ரோசெப்டிவ் ஸ்டிமுலஸ் வந்து அட்டைன் பண்ணிடலாம். அதே மாதிரி வர்பல் ஸ்டிமுலஸ் கொடுக்கறது மூலம் மட்டும் பிரெயினுக்கு வந்து நம்ம கமாண்ட் கொடுத்துடலாம். இன்கேஸ் அந்த பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் இல்லை கோமா பேஷண்ட் இருந்தால் வந்துட்டு நம்ம கொடுக்குற வர்பல் கமெண்ட்ஸ் வழியாக அவங்க வந்துட்டு எதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. தென் விஷுவல் ஸ்டிமுலஸ், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறது, நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்து ட்ரெயின் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரீகெயின் ஆகும் சொல்றாங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது 2 மெயின் கோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மசிலோட பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் மசிலோட டோன் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். மெயினாக வந்துட்டு லாங் டேர்ம் பெட்ரிடன் பேஷண்ட்ஸு இல்லை வந்துட்டு கோமாட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம இனிஷியலாக வந்துட்டு நார்மல் எக்ஸசைஸ் கொடுத்து போக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது இன்னும் அதோட எஃபெக்ட் வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அப்புறம் ட்ராக்ஷன்னா வந்துட்டு ரெண்டு ஜாயிண்ட் ஸ்பேஸ் இருக்கு. நம்ம ட்ராக்ஷன் கொடுக்கறது மூலம் என்ன ஆகும்னா ஜாயிண்ட் ஸ்பேஸ் அதிகமாகும். இதனால வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம பண்ண முடியும் ஸ்டிஃபான ஜாயிண்ட்ஸ்ல. அது இல்லாமல் மசில் ஃபைபர்ஸ் வந்து ட்ராக்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக எலாபரேட் பண்ணனால வந்துட்டு மசில் நார்மலாக இருக்கிறத விட வந்துட்டு ட்ராக்ஷன் கொடுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அப்ராக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆர் ட்ரங்க் இட் டன் இன் எண்ட் பேட்டர்ன். ஒரு மூமெண்டோட எண்ட் பேட்டர்ன் வந்து யாருக்கா தெரியுமா? எண்ட் பேட்டர்ன் எண்ட் ஃபீட் ரெண்டு ஒண்ணுதான். சொல்லுங்க. என்கரேஜர் மூமெண்டோட என்கரேஜர் இவர் சொன்ன மாதிரி வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த கடைசி வரைக்கும் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து எண்ட் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. அது எண்ட் ஃபீல்டில் வந்துட்டு சின்னதாக கம்ப்ரெஷன் கொடுக்காத அப்ராக்சிமேஷன் சொல்லுவாங்க. தென் ஃபைனலாக வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கலாம். இது பிஎன்எஃப் டெக்னிக்ஸ்லேயே வரும். அப்புறம் 3 ப்ரொசீஜர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். irradiation, reinforcement, body position. irradiation ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். நர்வ் இம்பல்சஸ் வந்து அந்த ஜாயிண்ட்ல வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வார்த்தை தான் வந்து irradiation. reinforcement வந்துட்டு நம்ம irradiation கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஸ்டிமுலை வந்து அதிகமாக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு reinforcement மெஷர்னு சொல்லுவாங்க. reinforcement அதிகமாக கொடுக்கும்போது அந்த மசிலோட ஃபைபரை வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டே போகலாம். அடுத்து பாடி பொசிஷன் வந்து பிசியோதெரபியில் ஒரு மெயின் ரோல் இருக்கு. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் அதாவது பாடி பொசிஷன் பண்ணும்போது தான் அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதோட மூவ்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து தெரபிஸ்ட் பொசிஷனும் பேஷண்ட் பொசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இது வந்து லாஸ்ட் டைமிங்னா வந்துட்டு எம்பசைஸ் பண்ணுற டைம் இதில் சேரும். நம்ம கம்யூனிகேஷன், வெர்பல் கமெண்ட், ஆடிட்டரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எம்பசைஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் வந்து பிஎன்எஃப் ஓட மெயின் கோல்ஸ் என்னன்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்
increase range of motion, decrease pain, increase muscle elasticity and endurance, increase ROM, decrease pain, improve muscle elasticity and endurance. So PNF சொல்லியாச்சு. இனி வந்து ஆர்டிகலுக்குள்ள போயிடலாம். ஆர்டிகலோட அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா core muscle network is important for function. இந்த ஆர்டிகல் வந்து 120 பேஷண்ட்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. 120 பேர்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து 3 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. 3 குரூப்ல வந்து 40 பேரா இருக்காங்க. Group A பாத்தீங்கன்னா control group, Group B பாத்தீங்கன்னா dynamic stabilization group, Group C வந்துட்டு combination of isotonic exercise மூணு பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன இதோட எய்ம்னா வந்து Group A வந்து control group, control groupனா வந்து எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவோம். Group B வந்து B and C வந்து PNF வழியா வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். core muscle strength வந்து PNF மூலமா ட்ரெயின் பண்றோம். Group A கூட நம்ம கம்பேர் பண்றோம். எந்த அளவுக்கு அந்த மசில் கான்ட்ராக்ஷன் இருக்கு, அந்த மசிலோட ஸ்ட்ரெngth endurance எந்த அளவுக்கு அது அதிகமா இருக்குன்னு வந்து இந்த ஆர்டிகல் வந்து சொல்ல போகுது. கீவேர்ட்ஸ் வந்து proprioceptive neuromuscular facilitation, combination of isotonic exercise, COI, rhythmic stabilization. இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா? மசில் பத்தி क्वेश्चन கேக்குறாங்க, ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டா போற சொல்லுங்க. Group C வந்து combination of isotonic keywords சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. proprioceptive neuromuscular facilitation, core strength and core endurance, rhythmic stabilization, combination of isotonic exercise. கோர் மசில்ஸ்னா என்னன்னு சார் கேட்டிருந்தாரு. கோர் மசில்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் வந்துட்டு நம்ம வந்துட்டு விளையாடுறோம். ஃபுட்பால் வந்து காற்று அடிச்சு விளையாடுறோம். அந்த ஃபுட்பால் வந்துட்டு காற்று இருக்கிற வரைக்கும் நல்லா ரோடாகி போகுது. இப்போ அந்த ஃபுட்பாலோட காற்று வந்து பின் வச்சு எடுத்துட்டு என்ன ஆகும்? காற்று இறங்கும், மூவ் ஆகாது. மெயினாக அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டீஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி தான் வந்து கோர் மசில்ஸ் நம்ம பாடியில ஒரு ஃபுட்பால் கம்பேர் பண்ணிட்டு 4 சைடு இருக்கு.
மேலே கீழே superior inferior இருக்கு, anterior posterior இருக்கு, medial and lateral இருக்கு. இப்போ இந்த கோர் மசில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடியோட ஸ்டெபிலிட்டியை மெயினாக மெயின்டைன் பண்ணுது. கோர் மசில் என்னென்னு சொல்கிறேன், அப்புறம் அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்கிறேன். superior வந்து டயப்ரம் இருக்கு. inferior வந்து urogenital diaphragm இருக்கு. urogenital diaphragm inferior pelvic core muscles. urogenital diaphragm pelvic core muscles. floor muscles. floor pelvic floor muscles. முன்னாடி வந்து transverse abdominis, rectus abdominis இருக்கு anterior sideல. rectus abdominis posterior வந்து மூணு மசில் இருக்கு. erector spinae, multifidus, quadratus lumborum. anterior to posterior. erector spinae, multifidus, quadratus lumborum. transverse abdominis, rectus abdominis. serratus muscle core muscle வருது. அது accessory muscle support muscle rectus spinae core muscle. spinal extensor muscles சொல்லுவாங்க. அது spinal stability வந்து மெயின்டைன் பண்ணுது. லாஸ்ட் வந்து lateral சைடுல ரெண்டுலயும் வந்து internal oblique external oblique அந்த muscle இருக்கு. இந்த மசில் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுது. பெல்விஸ் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து லோவர் லிம்போட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இன்கேஸ் இந்த ஸ்டெபிலிட்டி இந்த கோர் மசில்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்போட ஸ்டெபிலிட்டி வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகும். பேலன்ஸ் வந்து போயிடும். அப்புறம் வந்து கோஆர்டினேஷன் இருக்காது. கோர் மசிலோட ஆக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. internal oblique, external oblique. Stabilizing the trunk, improving balance, controlling breathing, controlling bladder, promoting posture, aiding movement, promoting posture, aiding movement, aiding, ADAH. Supporting internal organs, improving balance. The stabilizing the trunk வந்துட்டு superficial muscles ஓட வேலை. Supporting the internal organs வந்து deep muscles ஓட வேலை. Deep muscles பார்த்தீங்கன்னா வந்து multifidus, quadratus lumborum, அப்புறம் வந்து external oblique வருது. superficial muscle group வந்துட்டு rectus abdominis, அப்புறம் வந்து external oblique, erector spinae வருது. deep muscle deep muscle external oblique.
அதுல எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் வருது, ரெக்டஸ் அப்டாமினஸ், ரெக்டஸ் ஸ்பைன். பிஎன்எஃப்ல வந்து மெயினா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது சொன்ன மாதிரி குரூப் A வந்து ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன், குரூப் B க்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆஃப் ஐசோடோனிக் எக்ஸர்சைஸ். ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் என்னன்னு சொல்றீங்க? அதேதான் நம்ம வந்து ரிதமிக் மூவ்மெண்ட் கிளாப் பண்ணுங்க. ரிதமிக் மூவ்மெண்ட் பண்ணும்போது வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கிறது, ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த மசில்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இது வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவ்மெண்ட் வந்துட்டு இத்தனை வாட்டி பண்ணணும்னு இருக்கு. பண்ணும்போது வந்துட்டு ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் மூலம் வந்துட்டு மசிலோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமேனா. இப்போ காம்பினேஷன் ஆஃப் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் வந்து கான்சென்ட்ரிக் எக்ஸசைஸ், இன்சென்ட்ரிக் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுற 2 எக்ஸசைஸ் அதில் வரும். இந்த 2 பேட்டர்ன் மூலமா வந்து நம்ம வந்து கோர் மசில் இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். தென் வந்து அதை வந்து கண்ட்ரோல் குரூப் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த ஆர்டிகளோட மெட்டீரியல்ஸ் வந்து இந்த 3 குரூப் 120 இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிரைட்டீரியா வந்து லோ பேக் பெயின் இருக்கிறவங்க, ஸ்பைனல் கார்டுக்கு வந்துட்டு ட்ரவுமா இருக்கிறவங்க, சாக்ரோலியர் ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க. இந்த 3 பேர் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் கிரைட்டீரியால போட்டிருக்காங்க. Low back pain. Trauma to spine. Exclusion criteria. Low back pain. I'll exclude trauma to spine. The experiment வந்து GS Medical College, KEM Hospital மும்பையிலும், அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மஸ்குலர் சயின்சஸ் MGM காலேஜ் காமோவே நாவி மும்பையிலும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி சைன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நான் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் ரிவ்யூ கமிட்டியோட அப்ரூவலோட தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் கூட போகலாம். காம்பினேஷன் ஆஃப் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் எல்லா மூவ்மெண்ட்டும் இருக்கு. இதில் மெயினாக வந்துட்டு பண்ணுறது வந்து லோவர் ட்ரம்போட பிஎன்எஃப் பண்ணுறாங்க. லோவர் ட்ரம்போட பிஎன்எஃப் தெரியுமா யாருக்காச்சும்?
நான் மாடல் வச்சு பண்ணுறேன், எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்துட்டு மெயினாக ஐசோட்டோனிக் ஈசென்ட்ரிக் கான்செப்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது, அதை நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டுக்கலாம். லோவர் நம்மளோட பிஎன்எஃப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து சொல்றேன். ஹிப்போட ஃப்ளெக்ஷன் ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து நீ ஃப்ளெக்ஷன், அப்புறம் ட்ரங்கோட லேட்டரல் ரொட்டேஷன், ஃபுட் ஆங்கிளோட வந்து டார்சி ஃப்ளெக்ஷன், டோஸோட வந்து எக்ஸ்டென்ஷன். இதில் வந்துட்டு பிஎன்எஃபோட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இதில் வந்து நீயோட ஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து ஹிப்போட ஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சு, ஆங்கிளோட டார்சி ஃப்ளெக்ஷனும் டோஸோட எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. இதோட D2 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேட்டரல் ரொட்டேஷன் அந்த சைடு, ஹிப்போட எக்ஸ்டென்ஷன், டியோட எக்ஸ்டென்ஷன் கீழே கால் கீழே போட்டு அப்புறம் வந்து ஃபுட்டோட வந்து பிளான்டார் ஃப்ளெக்ஷனும் டோஸோட வந்து ஃப்ளெக்ஷனும். இதாவது லோவர் ட்ரங்கோட பிஎன்ஆர். இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா எக்ஸசைஸும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? கோர் மசில் ஸ்ட்ரெங்த்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க பிரிட்ஜிங் பொசிஷன்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இது வந்து கோர் மசில் ஸ்ட்ரெங்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. லைவா நான் வந்துட்டு மாடல் வச்சு பண்ணி காமிக்கிறேன், அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்கலாம். ராகுல் பிரசாத் ரெடிங்களா? ஓட்ட கட்டுங்க, நான் சொல்லும் குரூப் லைன்ல போங்க. பிரிட்ஜிங் பண்ணுங்க, பிரிட்ஜிங் போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து குரூப் லைன் பொசிஷன்ல வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் வந்து பிரிட்ஜிங் வந்து 10 செகண்டுக்கு வந்து 5 கிரேட் வந்து கான்ட்ராக்ட் பிரிக்கிறாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 5 இருக்கும். எல்லாமே 10 செகண்ட் ஈச் பண்றாங்க. கிரேட் 1 எப்படின்னா வந்து நார்மலா வந்து பிரிட்ஜிங் பண்றாங்க 10 செகண்டுக்கு. இப்போ என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து டைட்டன் ஆகுது, கோர் மசில் வந்து கான்ட்ராக்ஷன் தெரியுது, அப்புறம் நீ ஃப்ளெக்ஷன் இருக்கு, ஃபுட்டோட சோல் மசிலையும் வந்துட்டு ஒரு டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்.
இதை வந்துட்டு எப்படி வந்து அவங்க கான்ட்ராக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறாங்கன்னா இந்த இந்த இடம் கீழே வந்துட்டு ப்ரெஷர் பயோ ஃபீட்பேக் வைப்பாங்க. ப்ரெஷர் பயோ ஃபீட்பேக் வந்து ஒரு ஃபிசியோதெரபியோட டிவைஸு. அது வந்துட்டு பலூன் மாதிரி இருக்கும். அது இன்ஃப்ளேட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு லம்பர் ரீஜியனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது அது நம்ம பயோ ஃபீட்பேக்ல வச்ச ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்கும். அந்த டவுன் ஆன ப்ரெஷரையும் வந்துட்டு நம்ம இவன் ப்ரீத்திங் பேட்டர்னையும் வச்சு கம்பேர் பண்ணிட்டு எந்த அளவுக்கு மசில் கான்ட்ராக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரெஷர் பயோ ஃபீட்பேக்ல வந்துட்டு 40 ப்ரெஷர் வச்சிருக்காங்க. 40 ப்ரெஷர்ல வந்துட்டு +or-2 எது போனாலும் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸாக தான் இருக்கும். 2 கீழே இருக்குன்னா இல்லை 2க்கு 5 கீழே இருக்குன்னா வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகுது. கிரேட் 1 வந்துட்டு நார்மலாக ரிஜெக்ட் பண்ணுறது. கிரேட் 2 வந்துட்டு பக்கமாக இருக்கிற ஒரு லெக் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரிஜெக்ட் பண்ண வைக்கணும். இந்த பொசிஷன் கிரேட் 2. கிரேட் 3 வந்துட்டு இந்த கால் தள்ளி இருக்கு, அதோட கான்ட்ரா லெக் வந்துட்டு கொஞ்சம் கூட முன்னாடி வச்சுட்டு ரிஜெக்ட் பண்ண சொல்லணும். இது கிரேட் 3. கிரேட் 4 வந்துட்டு ஒரு காலை வந்து ரைஸ் பண்ணணும் 5 சென்டிமீட்டருக்கு. இது கிரேட் 4. கிரேட் 5 வந்து இதோட கான்ட்ரா லேட்டரல் லெக் வந்துட்டு ரைஸ் பண்ணிட்டு 5 சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணணும். இதான் பொசிஷன். இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு கால் வந்து வெளியில தள்ளுறாங்க, எந்த அளவுக்கு கால் தூக்குறாங்க பொறுத்து கான்ட்ராக்ஷன் வந்து லம்பர் ரீஜன்லயும் சரி வந்துட்டு கோர் மசில் இருக்கிற அப்டாமினலையும் சரி நமக்கு தெரியும். எந்திரிச்சுக்கோங்க. இப்ப பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபீல் பண்றது பார்த்தா சோடியஸ்லயும் காப்னஸ்லயும் ஆக்சஸ் பண்ணா கோர் மசில் எல்லாம் தெரிஞ்சுதா உங்களுக்கு? லைட்டா கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அடுத்து ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் ட்ரைனிங் குரூப் வீக் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் வீக் என்ன பண்றாங்க வந்துட்டு ட்ரங்க் வந்துட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் மாடல் ஒரே நிமிஷம் வாங்க மாடல். வாங்க. ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரங்க்கு வந்துட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது இங்கே வந்து கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பேன். ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு திருப்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பேன். எக்ஸ்டென்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்றான், எக்ஸ்டெண்ட் பண்றான். இந்த மாதிரி வந்து குரூப் ஆஃப் டைம்ல வந்து பண்றப்ப வந்து கான்ட்ராக்ஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இது இல்லாம காம்பினேஷன் ஆஃப் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் வந்து குரூப் சி கொடுக்குறாங்க. இந்த எக்ஸசைஸ்ல மெயினா வந்து 4 எக்ஸசைஸ் இருக்கு. ஸ்குவாட்ஸ் ஒன்று, ஸ்குவாட்ஸ், அப்புறம் வந்து ஃபுல் சிட்டப்ஸ், அப்புறம் வந்து கிரன்ச்சஸ், crunches, அப்புறம் வந்து லெக் ரைஸ், ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ், அப்புறம் புஷ் அப்ஸ், பிரிட்ஜிங். பிரிட்ஜிங் கடைசியா வந்து புஷ் அப்ஸ். புஷ் அப்ஸ், பிளாங்க்ஸ்.
இந்த rhythmic stabilization group B வந்துட்டு 3 செட் பண்ணாங்க 15 செகண்டுக்கு. group C பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீக்குக்கு வந்துட்டு 5 டைம்ஸ் பண்ண வச்சாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி முடிச்சாங்க. இதோட அனலைசிஸ் எப்படி இருக்குன்னா வந்து சரிங்களா வந்துட்டு PNF என்னன்னு பார்த்தோம், என்னென்ன எக்ஸசைஸ் பார்த்தோம், 4 மெம்பர்ஸ் இருக்கு, குரூப் A க்கு டெஸ்ட், குரூப் B க்கு டெஸ்ட் பார்த்தோம். சோ இதோட டிஸ்கஷன் என்னன்னு சொல்லிருக்காங்க. இந்த A குரூப் வந்து கண்ட்ரோல் குரூப், அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கல. B குரூப் வந்து ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் குரூப், குரூப் C வந்து ஐசோடோனிக் எக்ஸசைஸ் குரூப். ரெண்டுமே PNF நாம பண்ணிருக்கோம். இந்த பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து பிரஷர் பயோ ஃபீட்பேக் மெஷின்ல பண்ணோம். பிரஷர் வந்து 40 ல இருக்கும், +or -2 ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் சக்சஸ் ஆச்சு. அது கீழ இருந்தா வந்து ரிசல்ட் ஃபெயிலியர் நான் சொல்லிருக்கேன். அனலைசிஸ் நான் வந்து சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கஷன் நான் போறேன். இண்டிவிஜுவல் இருந்தாங்க. அது வந்து 40 40 40 மூணு பிரிச்சிருந்தோம் நாம. இது வந்து A குரூப், இது B குரூப், இது C குரூப். இதுல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வந்து A குரூப்புக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எண்டூரன்ஸ்லயும் ஸ்ட்ரென்த்லயும் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. ஆனா வந்து B குரூப் C குரூப்புக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இவங்க வந்து ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் பண்ணாங்க PNF ஓட. இவங்க வந்து குரூப் ஆஃப் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் பண்ணாங்க, அது PNF ஓட சேர்த்து பண்ணாங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. A குரூப்போட B and C குரூப் வந்து 5% வந்து ரிசல்ட் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த டெஸ்டோட ரிசல்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீடைலா எடுக்கிறதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்காங்க. எப்படி வந்து அனலைஸ் பண்ணாங்கன்னா SPSS வெர்ஷன் 20 இந்த டிவைஸ் இருக்கு. SPSS 20 ல எழுதிக்கோங்க. Statistical package for social science. Statistical package for social science. இதுதான் டிவைஸ். இந்த டிவைஸ் எதுக்குன்னா அனலைஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு வந்து இந்த மிஷினே காமிச்சு கொடுக்குறோம். ஆனால் இது எடுக்கிறதுக்கு வந்து 2 டெஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஏனோவா டெஸ்ட்னு சொல்றாங்க. இன்னொரு டெஸ்ட் வந்து அன்பேரட் டெஸ்ட். ஏனோட சொல்றாங்க வந்து அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அப்படி இல்லனா வந்து அன்பேரட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அன்பேரட் டெஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா 2 குரூப் இருக்காங்க. 2 குரூப்போட வந்து எந்த அளவுக்கு வந்து சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து கால்குலேட் பண்றது அன்பேரட் டெஸ்ட். எந்த குரூப்ல வந்து A ஒன்று எடுத்திருக்காங்க, அப்புறம் B and C ஒன்று எடுத்திருக்காங்க. ஏன்னா 2 பேரும் PNF பண்றாங்க, இவங்க வந்து கண்ட்ரோல் குரூப்பா இருக்காங்க. இந்த அன்பேரட் டெஸ்ட் எடுத்துட்டு தென் வந்து இந்த ஏனோவா டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும்.
இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ வந்துட்டு இந்த மிஷின்ல போட்டா வந்து கரெக்டான மீட்டிங் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். டவுட்ஸ் இருக்குதா? ஏனோ அனுபவம் இதான் மிஷின் SPSS ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற மிஷின். இந்த மிஷின் என்ன பண்ணா வந்து நம்ம எடுக்கிற வேல்யூஸ் வந்து மீன் டிஃபரன்ஸ் கூட சொல்லிடும், ஒரு டேட்டாவை கொடுத்துரும். அதுக்கு வந்துட்டு இந்த டேட்டா கிடைக்கிறதுக்கு 2 டெஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து அன்பேரிட் ட்ரீ டெஸ்ட் இருக்கு, இன்னொன்று அனோவா டெஸ்ட் இருக்கு. அன்பேரிட் ட்ரீ டெஸ்ட்ல என்னன்னா நம்ம 3 குரூப் எடுத்திருக்கோம். அந்த 3 குரூப்ல வந்து 2 குரூப் வந்து PNF குரூப், BSCயும் ஏ வந்து ஒண்ணுமே இல்லாத குரூப், கண்ட்ரோல் குரூப். இந்த 2 குரூப்புக்கும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு எண்டூரன்ஸ் இருக்குங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு தென் அனோவா டெஸ்ட்டுக்கு போகும். அனோவா டெஸ்ட்ல வந்து எவ்வளவு வேரியன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் இருக்கு, எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிடும். இந்த 2 வச்சுட்டு நம்ம இந்த மிஷின்ல போட்டா வந்து இந்த மாதிரி மீன் டிஃபரன்ஸ் போட்டு கட்டம் போட்டு கொடுத்துரும். ஓகேவா? இது வந்து ரெண்டு டெஸ்ட் எடுக்கறாங்க. முன்ன இருந்த வேல்யூஸ் தான் கண்ட்ரோல் குரூப் வந்துட்டு ஸ்ட்ரெngth வேல்யூ தான். ஸ்ட்ரெngth வந்து 1.3 இருந்தது, 2.15 இருந்தது, அப்புறம் வந்து 2.9 இருந்துச்சு. நான் வந்து 5% வந்து இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல ஏனோ டெஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 0.5க்கு வந்துட்டு கம்மியா இருந்துச்சுன்னா வந்து அந்த ரிசல்ட் வந்து சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்குப்படி வந்து 1.3 இன்டர்வல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 0.48 வந்திருக்கு, less than 5 ஆயிருக்கு. 2.15 ஸ்டெபிலைசேஷன் குரூப் வந்து 0.36 வந்திருக்கு. 2.9 குரூப் வந்து 0.03 வந்திருக்கு. அப்ப எல்லாமே வந்து 0.5% விட கம்மியா தான் வந்திருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஸ்ட்ரெngth வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இப்போ எண்டூரன்ஸ் வந்து முன்னேற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து 51.9, செகண்ட் குரூப் வந்து 158, 83, 192.8. இந்த மூணுக்கு வந்து எண்டூரன்ஸ் வந்து இதான் லெவல். ஆனா கிடைச்ச எண்டூரன்ஸ் வந்துட்டு 35க்கு மேல இருந்துச்சுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு புதுசாக கிடைச்ச வேல்யூ வந்து 40.12, 36.49, 42.76. 35 மேல அதிகமா இருக்கு, அதனால எண்டூரன்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கஷன்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ப்ராப்ரியோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் மூலமா நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து மிக்ஸ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால வந்து மசிலோட கோர் எண்டூரன்ஸும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு பிஎன்எஃப் மட்டும்னால இல்லை, கான்சென்ட்ரிக், ஈசென்ட்ரிக், அப்புறம் ஐசோடோனிக், ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கறதுனால இருக்கு. இது வந்து கண்ட்ரோல் குரூப்புக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவ் கிடைக்கல. ஒரு புதுசா பப்ளிக் பண்ண ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம மூவ்மெண்ட் என்ன பண்ணாலும் வந்து ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஎன்எஃப் மூலமா என்ன பண்றோம்னா மசில்ஸ் வந்து டார்கெட் பண்ணிட்டு இல்லாம அட்ஜஸ்ட் ஜாயின்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டேட் நடக்கும். அதனால வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெனிஃபிட்டா வந்துட்டு பிஎன்எஃப் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்லையும் பிஎன்எஃப் மூலமா ட்ரீட் பண்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து ஈஸியா அண்ட் மோர் எஃபிஷியண்டா வந்துட்டு நம்மளால பார்க்கலாம்னு சொல்றாங்க.
இது வந்து ஸ்ட்ரென்த், கோஆர்டினேஷன், பேலன்ஸ் அண்ட் டயகனல் மூவ்மெண்ட் பேட்டர்ன். இந்த நாளை வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்ட்ரோல் குரூப்பை விட மிச்ச பி குரூப் ரிலேட்டிவ் ஸ்டெபிலைசேஷனும் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் பண்ண குரூப்புக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட் இருக்கு. அண்ட் டிராஸ்டிக்கலா வந்து அவங்களோட ஸ்டாட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்னாலஜ்மெண்ட் என்னன்னா வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. யாரோட டீடைல்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. இதான் என்னோட அடுத்த டவுட் இருக்கா? யாராவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கொஸ்டின் அண்ட் கொஸ்டின் கண்ட்ரோல் குரூப் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்க மட்டும்தான். அவங்களுக்கு எந்த ஸ்பேஸ் இல்லை. டெஸ்ட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு. நான் சொன்னல ப்ரெஷர் பயோ ஃபீட்பேக் அவங்களுக்கு இந்த மிஷின் கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் இருக்கு அவங்க அந்த ஃபோன் எடுத்திருக்காங்க. அந்த வேல்யூஸ் வந்துட்டு மெயின் வேல்யூஸ் எடுத்திருக்காங்க. இது கூட வந்து இந்த புது வேல்யூஸ் கம்பேர் பண்றாங்க. அதாவது கான்ஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க. பேஸ்ட் இண்டிவிஜுவல் மீன் வேல்யூ எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு அது ஒபிஸா இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. அது ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். வேற ஏதாச்சும் நிறைய இண்டிவிஜுவல் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒபீஸா இருக்கிறவங்க இருக்காங்க, லீனா இருக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ரேண்டம் இதில் எடுத்திருக்காங்க. இது ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு வந்து எண்டூரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதே கொஞ்சம் பாடி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸ் கரெக்டாக இருக்கும். இதே லீனாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகவும் எண்டூரன்ஸ் கம்மியாக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்தால் மீன் வேல்யூ தான் 58 வரைக்கும் இருக்கும். மசிலோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? மசில்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். மசிலோட ஃபங்க்ஷன் ஃபோர் pressure biofeedback machine. That's சொல்லுங்க. pressure biofeedback.
Pressure biofeedback machine. ஒரு மிஷின் இருக்கும். அது படிக்கும் அவங்க வந்துட்டு க்ரௌண்ட்ல இல்லை சுப்பையில படிக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டீரியர் வைப்பாங்க மிஷினை. இந்த மிஷின் வந்து ஒரு சின்ன பலூன் மாதிரி இருக்கும், இன்ஃபிளேட் வைப்பாங்க. இதில் எப்படி வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் ஆகுது தெரியுதுன்னா வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து ப்ரீத்திங் பண்ணுவாங்க. ப்ரீத்திங் பண்ணும்போது வந்து அந்த பலூன் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அந்த ப்ரீத்திங் பண்ணுற வேல்யூவும் இந்த காற்று இறங்குற வேல்யூவும் மெஷர் பண்ணி எந்த அளவுக்கு மசில் கான்ட்ராக்ஷன் இருக்குன்னு isometric, isotonic contraction, traction, approximation, சொல்றீங்களா? சம்மரைஸ் பண்றீங்க. ஆர்டிகல் வந்து கோர் மசில் வந்து ப்ராப்ரியோசெப்டிவ் நியூரோ மஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் பிஎன்எஃப் டெக்னிக் வச்சு ஸ்ட்ரென்தன் பண்றது பத்தி இந்த ஆர்டிகல். கோர் மசில்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், ரெக்டஸ் அப்டமனஸ், ஸ்டான்சஸ் அப்டமனஸ், ஸ்பான்டைனஸ் கம்பர், மல்டிபிடஸ், ரெக்டஸ் ஸ்பினிங், ட்ரையப்ரம், யூரோடென்டல் லேப்ரம், பெல்விக் ஃப்ளோர். ஸோ இந்த மசில்ஸ்லாம் வந்து ப்ராப்ரியோசெப்டிவ் நியூரோ மஸ்குலர் அதை வச்சு எப்படி ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல். ஸோ இதுக்கு வந்து 3 செட் ஆஃப் பீப்புள்ஸ் 120 மெம்பர்ஸ்ல 40 மெம்பர்ஸா பிரிச்சு 3 குரூப் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து கண்ட்ரோல் குரூப், அவங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸசைஸ் பிஎன்எஃப் டெக்னிக்ஸ் கொடுக்காம இது ஒரு குரூப். அடுத்த குரூப்ல வந்து ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன், அடுத்த குரூப்ல வந்து ஐசோடோனிக் காம்பினேஷன் ஆஃப் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் வச்சு கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கறாங்க. ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன்னா என்னன்னா இந்த பெல்விக் பிரிட்ஜிங் பண்ணிட்டு அண்ட் பெல்விக் பிரிட்ஜில் வேரியேஷன்ஸ் அந்த லெக் ஃப்ரண்ட் கொண்டு வரது, அதுக்கப்புறம் அதில் வந்து வேரியேஷன்ஸ் கொண்டு வந்து ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது. ஐசோடோனிக் எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்ஸு, சிட்டப்ஸ், அப்புறம் புஷ்அப்ஸ், பிளாங்க்கு, கிரன்ச்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கோர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பிஎன்எஃப் டெக்னிக்னா என்னன்னு சொல்லி லோவர் ட்ரங்க் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ லோவர் ட்ரங்க் எப்படி பண்ணணும்னா டயகனல் பேட்டர்னில் வந்து ஃப்ளெக்ஷன், lateral rotation, knee flexion, அப்புறம் வந்து dorsiflexion and extension of fingers. So இது ஒரு D1, D2 வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்டென்ஷன், knee extension, lateral flexion and flexion of fingers, lateral rotation opposite. So இது வந்து D2 pattern. So இது எதுக்கு ஃபர்ஸ்ட் கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணனும்னா கோர் மசில் தான் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் சப்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ட்ரங்கை ஸ்டெபிலைஸ் பண்ணுது, அப்புறம் பிரீத்திங், பிளாடர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸை சப்போர்ட் பண்ணுறது வந்து டீப் கோர் மசில்ஸ் என்னென்னா எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், மல்டிபிடஸ், ஸ்குவாட்டைனஸ் பண்ணுவாங்க. இதே வந்து கண்ட்ரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது வந்து சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், ரெக்டஸ் ஸ்பைனே, ரெக்டஸ் அப்டமனஸ். ஸோ இந்த மசில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ 3 குரூப்போட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா பிஎன்எஃப் கொடுத்த ரிதமிக் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் கொடுத்தது வந்து மெஷர் பண்ணுறாங்க. எதை வச்சுன்னா SPSS 320 வெர்ஷன் வச்சு அன்பார் டெஸ்ட் அண்ட் அனோவா டெஸ்ட் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பிஎன்எஃப் கொடுத்த 2 டெக்னிக்குமே வந்து ஸ்ட்ரென்த்தும் என்டியூரன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு யாரு சொல்லையா? சரி, ஃபீட்பேக் ஒரு 2 பேர். அப்புறம் பிஎன்எஃப் எக்ஸசைஸ் மட்டும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஃபீட்பேக் யாரே சொல்லுங்க. ராகுல் ஃபீட்பேக் மட்டும்.
டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பிஎன்எஃப்பும் ஐசோமெட்ரிக் ஐசோட்ரானிக்ஸ் ரெண்டு எக்ஸசைஸ் பிஎன்எஃப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லலாம். நிர்மல் நீங்க வந்து சொன்னேன் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் வந்து ஃபிளெக்ஷன் ஆஃப் லிக்விட் அதுக்கப்புறம் வந்து லேட்டரல் சைடில் வந்து கன்ஃபர்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டார்க் ஃபிளெக்ஷனும் அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷனும் இது வந்து அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தோன்னா ஹிப் எக்ஸ்டென்ஷன் நீ எக்ஸ்டென்ஷன் இது வந்து பிளான்டர் ஃபிளெக்ஷன் ஆக்சுவலாக வந்து பிளான்டர் ஃபிளெக்ஷன் இருக்கும் க்ளோஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வேற யாராச்சும் ஐசோமெட்ரிக் ஐசோட்ரானிக் சரி அவ்வளோதான். தேங்க்யூ.